श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किकेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि यस्य भागवतपर्यन्ता इति सरस्वती तस्मै वेदान्तगुरवे भूयो भूयो नमो नमः। विशुद्धविज्ञानघनस्वरूपं विज्ञानविश्राणनतीर्थं दयानिधिं देहभृतां शरण्यं देवं हयग्रीवमहं प्रपद्ये। वन्देहे वृन्दावनचरं वल्लभी जनवल्लभं जयन्ती सम्भवं धाम वैजयन्ती विभूषणम्। श्रीमद्भागवतத்தில் ஏகாதசி ஸ்கந்தத்துல 10வது அத்தியாயத்துல பகவான் உத்தவருக்கு இந்த சம்சாரத்தினுடைய நிலைப்பாடு அதை பற்றி விசாரமா சொல்லியிருந்தவரே, பிரவருத்தி தர்மம் நிவர்த்தி தர்மம் என்று தர்மங்கள் சாஸ்திரத்திலே சொல்லப்பட்ட தர்மங்கள் 2 விதமாக உள்ளன. இதுல பிரவருத்தி தர்மம் என்பது இது சாஸ்திரத்துல சொல்லப்பட்ட முறைப்படி ஐஸ்வர்யத்துக்காகவோ அல்லது பசு புத்திரன் சொர்க்காதி பிராப்திகளுக்காகவோ செய்யக்கூடிய செயல்களை அது பிரவருத்தி தர்மம்னு சொல்லி சொல்றோம். கணல் வெட்டுறது, குளம் வெட்டுறது, ஜனங்களுக்கு அன்னதானம் பண்றது, அதே மாதிரி சோமயாகம் பண்றது, அக்னிஹோத்திரம் பண்றது, அக்னிஷ்டோமம் பண்றது, இப்படி எல்லாம் பண்ணக்கூடிய தர்மங்கள் பலாத்மமாக காமியமான பலத்தை குறித்து சாஸ்திரத்துல சொல்லப்பட்ட தர்மங்களுக்கு பிரவருத்தி தர்மங்கள் என்று பெயர். நிவர்த்தி தர்மங்கள் என்பது இந்த சம்சாரத்தை விட்டு மோட்சத்தை அடைவதற்காக செய்யக்கூடிய தர்மங்கள். பக்தி, பிரபக்தி, பகவானிடத்துல ஒரு பிரீத்தியோடு கூட அந்த கைங்கரியாதிகள் பண்ணுவது, நாம பண்ற ஒவ்வொரு காரியத்தையுமே பகவத் ஆராதன ரூபமாக பண்றது, இதெல்லாம் நிவர்த்தி தர்மங்கள் என்று சொல்லப்படுகின்றன. இந்த சாஸ்திரத்திலேயே தர்மமாக சொல்லப்பட்டு இருந்தாலும் கூட பிரவருத்தி தர்மங்களால நம்ம இந்த பிரவருத்தி தர்மங்கள் எதுவுமே நிலையற்றவை, பிரவருத்தி தர்மங்கள் எல்லாமே நிலையற்றவை என்பதை சொல்லி சொல்றார். இதுக்கு முன்ன ஒரு விஷயம் நாம பார்த்தோம். ஆச்சாரியால் சிஷ்யான் என்று சொல்லும் பொழுது ஆச்சாரியர்களிடத்துல நாம கேட்கின்றுதான் எல்லா காரியத்தையும் நாம பண்ணணும். தேவவத்தியார் உபாசியான்னு தேவதைகள் மாதிரியாக, அதாவது எம்பெருமான போலேயே ஆச்சாரியன் விஷயத்திலையும் நாம நடந்துக்கணும்னு சொல்லி சொல்ற. ஆச்சாரிய பூர்வ ரூபம், ஆச்சாரிய பூர்வ ரூபம், அந்தேவாத்யுத ரூபம், வித்யா பந்தி பிரவச்சனகம் சந்தானம் என்று சொல்லி இந்த ஆச்சாரியன் சிஷ்யன் எப்படின்னா ஒரு அரணிக்கட்டை, அந்த அரணிக்கட்டையில கீழே இருக்கிற நெருப்போடு இருக்கிற அரணிக்கட்டையாக ஆச்சாரியன், மேல இருந்திருக்கிறவன் அந்த சிஷ்யனாக இருக்கிற அந்த அரணிக்கட்டை அமைக்கிறது, நடுவில் இருக்கிறது சந்தி. இந்த உபதேசம், இந்த உபதேசத்தினால வரக்கூடிய தெளிவு தான் அக்னி மாதிரி பரிசுத்தமாக இருக்கக்கூடியது என்பதெல்லாம் நம்ம பார்த்தோம். இப்படி இந்த வேதாந்த விசாரங்கள்லாம் குரு உபதேசத்தை முன்னிட்டு கொண்டுதான் நாம இந்த வேதாந்த விசாரங்களும் நாம பண்ணணும். இப்போ பண்ணச்சே லோகத்துல பாக்குறோம், அதேஷாம் கர்மகர்த்திருணாம் போக்திருணாம் சுகதுக்கயோகோ நானாத்வம் அத நித்யத்வம் லோக காலாகமாத்மகமம் ஆத்மனாம் மன்யதே சர்வபாவானாம் संस्थान चौत्पत्ति की यथा तत्तद आकृति भेदेन जायन्ते भिद्यते सिद्धिः
இப்ப நமக்கு வரக்கூடிய சுக துக்கங்கள் எல்லாமே இந்த சத்தம் ரஜத்து சமத்து என்று சொல்லக்கூடிய திரிகுணமாக இருக்கக்கூடிய பிரகிருத்தினால்தான் நமக்கு ஏற்படுறது சுக துக்கங்கள்லாம் ஏற்படும். இப்ப இந்த ஆத்மா, இந்த சரீரத்துக்குள்ள இருக்கிற ஆத்மா நிச்சயமாக இருந்திருக்கு. சரீரம் பிரகிருதி மாறுபாடு அடையக்கூடியதாக இருக்கிறது, அழியக்கூடியதாக இருந்திருக்கு. கர்ம கர்த்தॄணாம் போக்திருணாம் சுகதுக்க யோகோ. இந்த சுகதுக்கங்களுக்கு காரணமாக இருப்பது நம்மளுடைய கர்மா. இப்படி கர்மாவனால இந்த சுகதுக்கங்களை நாம் அனுபவித்து அந்த சுகதுக்கங்களை அனுபவிக்கிற ஆத்மா நிஜம்னு சொல்றோமே, ஆத்மா எப்படி நிஜமாகுது? இப்ப இந்த சுகதுக்கானுபவமும் நிச்சயமாகுமா? இப்படி எல்லாம் கேள்வி. சுகதுக்கானுபவம் இருக்க ஒருத்தருக்கு இருக்க மாதிரி ஒருத்தருக்கு இல்ல, வேறுபடாது. எனக்கு இருக்கக்கூடிய சுகம் இன்னொருத்தருக்கு இல்லை, அவளுக்கு இருக்கக்கூடிய துக்கம் எனக்கு இல்லை. இப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் பலவிதமாக சுகதுக்கங்கள்லாம் லோகத்துல வேறுபட்டு பார்த்துங்க. தேவதைகளுக்கு இருக்கக்கூடிய சுகம் வேற, மனுஷனுக்கு இருக்கக்கூடிய சுகம் வேற, பிராணிகளுக்கு இருக்கக்கூடிய சுகம் வேற. இந்த தேவ சரீரத்தினால வரக்கூடிய துக்கங்கள் சுகங்கள் இப்படி எல்லாமே மாறி மாறி வரதுனால நானாத்வம் இது நானாக இருந்திருக்கு. இப்ப நித்தியத்துவம் இது நிச்சயமாக இருக்கா? இந்த சுகதுக்கெல்லாம் நிச்சயமா இருக்கான்னா நிச்சயம் இல்லை. ஏன்னா மனுஷனோ தெய்வத்தையோ யாரா இருந்தாலும் அவ அனுபவிக்கிற சுகமோ துக்கமோ எதுவுமே நிச்சயம் இல்லை. கஷ்டப்படுறவங்க கஷ்டப்பட்டுட்டே இருக்கணும்னு அவசியம் கிடையாது. கஷ்டப்படுறவங்க கூட ஒரு காலத்துல சுகத்தை அடையலாம். ஏற்றி ஜீவந்தமானந்தம் நலம் வருஷத்தான்னு சீதாட்டி சொல்ற வார்த்தை இது. இந்த வார்த்தை பிரதிபாதிமேன்னு சொல்லி இந்த லௌகிகமான வார்த்தை என்ன ஒருத்தன் உயிரோட கணக்கு இருந்தாருனாக்க 100 வருஷம் கழிச்சாவது அவனுக்கு சுகம் வரும்னு சொல்லி கொடுப்பார். அப்ப அந்த சீதாத்திராட்டை தன்னையே மாய்த்து கொள்ளணும்னு நினைச்சிட்டு அப்படி கணக்கு மாய்த்து கொண்டு இருந்தாரு. ஆனால் இப்ப ஹனுமான் சொல்ல போற வார்த்தையை அவ கேட்டுக்கவே போறதில்லை. அப்ப அந்த சுகமே வந்திருக்கவே போறதில்லை. அதையில அந்த வார்த்தை ரொம்ப முக்கியமான வார்த்தைன்னு சீதாத்திராட்டி சொல்றாரு. ஆனா எல்லாமே அனிச்சயமா தானே இருந்துருக்கு. நம்ம சரீரமே அனிச்சயமா இருந்திருக்கு. நம்ம அனுபவிக்கிற சுக துக்கமும் அனிச்சயமா தான் இருந்திருக்கு. இதுல போய் நிச்சயம்னாக்க காலகட்டத்துல ஒரு பிரவாச நிச்சயம்னு சொல்லி சொல்றேன். கங்கையில ஜலம் எப்பவும் போயிட்டு இருக்கோம்னு சொல்லி சொல்றேன். கங்கையில எப்பவும் ஜலம் போயிட்டு இருக்குன்னா ஒரே ஜலமா இருந்திருக்கு கங்கையில. இல்ல கங்கையில ஜலம் மாறி மாறி வந்து மேல மேல வர ஜலம் வந்துட்டே இருக்குது, போயிட்டே இருக்குது, அப்படிதான் இருக்கு. ஆனா மொத்தத்துல பார்த்தோம்னா கங்கா பிரவாகம் பத்தி எப்பவுமே இருந்துருக்குன்னு சொல்லி அந்த மாதிரி இந்த சுகதுக்கங்களும் கூட மாறி மாறி வந்துட்டே தான் இருந்துருக்கு. அது ஏதோ ஒரு பிரகாரமான சுகதுக்கங்கள் நமக்கு வந்துட்டு இருக்கு. அதெல்லாம் தாவத்தான் அந்த சுகதுக்கானுபவத்தை நிச்சயம்னு சொல்லலாமா என்றெல்லாம் கேட்டு மன்யசே சர்வபாவானாம் சம்ஸ்தானி உற்பத்திக்கு யதா தத் சாகிருதி பேதேன ஜாயதே வித்யதே தீஹி. ஔத்பத்திக்கு இன்னொரு ஒரு விஷயமும் தெரியணும். எல்லாமே உற்பத்தி உடையதாக இருக்கிறது. எதுவுமே கால விசேஷத்துல கல்விக்காரன்னு சொல்றது ஜாயந்தே மிருகந்தே பிறப்பது, மறுபடியும் வளர்வது, அப்புறம் ஒரு நிலையை அடைவது, மறுபடியும் ஒரு தேய்வது, இறப்பது அப்படின்னு சொல்லக்கூடிய பாவ விகாரங்கள் உற்பத்தி உடைய வஸ்துக்கள் எல்லாத்துக்குமே உண்டு. அப்ப இந்த சரீர சம்பந்தத்தோட வரக்கூடிய இந்த ஜீவனுக்கு கூட இந்த சரீரம்ன்றது உற்பத்தியை உடைச்சானதாக இருக்கிறபடினால இதுக்கு பிறப்பு வளர்றது, பிறப்பது வளர்றது, மேல மேல இதுவாது அப்படின்றதெல்லாம் இந்த பாவ விகாரங்கள்லாம் ஏற்பட போகுது. ஆனா இப்ப இதெல்லாம் எப்படி ஏற்படும் அப்படின்னா நாம விரும்பினாலும் விரும்பாட்டாலும் அந்த காலோபாதிகமாக காலத்தை முன்னிட்டு கொண்டு
இந்த மாறுபாடுகள் வரதான் வரும். நாம யாரும் முதுமையை விரும்புறதில்லை. அப்படி இருந்தாலும் கூட தானா வந்துருக்கு. நம்ம முகத்துல பார்த்தாக்கா என்ன பார்த்தாக்கா சொல்லும் போது இத்தனாண்டு இருக்கலாம் அங்கல்னு கொண்டிருந்த பசங்கள்லாம் இப்ப தாத்தான்னு கூப்பிடுறோம். இப்போ ஏன்னா அது முதுமை முகத்துல தெரியும். அதில் நாங்க கோச்சிக்க முடியாது, யாரும் ஒன்றும் பண்ணவே முடியாது. இது லோகத்துல இருக்கக்கூடிய ஒரு இயல்பு தான் இது. போக்திஷ்ட இப்ப இந்த சுக துக்கங்களும் கூட இது எப்படி மாறி மாறி இது நம்மளுடைய ஒரு தீர்மானத்தினால இல்லாமல் நம்மளுக்கு அப்பாற்பட்டதாக இருந்திருக்கோ. அதே மாதிரிதான் இந்த சுக துக்கங்களும் நமக்கு அப்பாற்பட்டதாக தான் இருந்திருக்கு. அது நமக்கு மாறி மாறிதான் வந்துருக்கு. இதை நாம தெரிஞ்சுக்கணும். நீ என்னதான் பிரவೃತ್ತಿ தர்மங்களை அனுஷ்டிச்சேனாலும் கூட அதனால சுகம் கிஞ்சிது சுகம் வரப்போறது. ஆனா அந்த சுகம் நிலையாக இருக்க போறதா அப்படின்னு கேட்டா அது நிலை இல்லை. அதுவும் ஒரு கால விசேஷத்துல போயிட்டுதான் போகுது. இதுக்கு மேல ஒரு வார்த்தை சொல்ற, இல்லையில கொஞ்சம் ஒரு சென்ஸோட ஒவ்வொரு காரியத்தையும் நாம பண்ணணும்னாக்க விதுஷாந்தி இந்த காரியத்தை எப்படி பண்ணாக்கா நல்லது ஏற்படும், இந்த காரியத்தை இப்படி பண்ணா இதனால தவறு ஏற்படும் பராமர்சம் பண்ணிட்டு அந்த காரியங்களை நாம பண்ணினோமானாக்க அப்போ வித்வான்களாக இருந்து பண்றவாளுக்கு சுகம் ஏற்படும். அறியாமல் பண்ணக்கூடிய விஷயங்கள்னால துக்கம் ஏற்படும் அப்படி சொன்னாங்க. அதுவும் நடக்கல. எவ்வளோ பிளான் பண்ணி எவ்வளோ காரியத்தை நாம பண்றோம். அப்படி பண்ணாலும் கூட சுகம் ஏற்படல, அவரும் கஷ்டப்படுறான். அப்ப அந்த துக்கம் ஒண்ணுமே பிளான் பண்ணாத ஒரு காரியம் பண்றான், அவனும் சுகி, அவனுக்கும் சுகம் ஏற்படும். அப்ப அந்த சுகம் ஏற்படுறதோ துக்கம் ஏற்படுறதோ அந்த காரியம் பண்றதுல சாமர்த்தியம் அசாமர்த்தியத்தை பொறுத்து இல்லை. இப்போ வேற என்ன இருக்கு? எல்லாம் கர்மா தான் வரப்போகுது. நீ பண்ற கர்மாவை எப்படி பண்ணாலும் கூட அதுக்கு தடங்கள்லாம் வந்து அங்க வந்து நடுவில் ஈஸ்வரன் வந்து நிற்கிறான். ஆகையால यदि प्राप्ति विघातंच जानन्ति सुख दुख योगो ते व्यथा न विदुः योगं मृत्युर्न प्रभवेद्यथा. यदि प्राप्ति विघातंच நாம நினைக்கக்கூடிய பலம் அந்த பலத்துக்கு தடங்கள்ன்றது வித்வானாக அந்த விஷயங்களை நல்லா தெரிஞ்சு பண்றவனுக்கும் வரும், அல்லது அதை பத்தி சரியா தெரிஞ்சிக்காமலே பண்றவனாக இருந்தாலும் ரெண்டு பேருக்கும் அந்த தடங்கள்ன்றது பொதுதான். இப்ப அந்த தடங்கள்னால சுகதுக்கங்களுக்கும் வேறுபாடுன்றது ஏற்படுறது. இவனுக்கு சுகம் வர வேண்டிய சுகம் காலம் தாழ்ந்ததுன்னாக்கா அதுவே துக்கமா மாறிடும். இந்த சின்ன வயசுலாம் அவ அனுபவிக்க வேண்டிய விஷயத்துல சமயத்துல அவளுக்கு ஆகாரத்துக்கே சக்தி இல்லாத, சொக்கா போட்டுக்கிறதுக்கே சாமர்த்தியம் இல்லாத, இப்படிலாம் இருந்தது வயதான பிற்பாடு எல்லாம் வந்துருச்சுன்னா கூட அந்த சுகத்தை அவளால் அனுபவிக்க முடியுமான்னு அனுபவிக்க முடியாத போயிடுது. இப்ப இந்த காலக்கிரமங்கள்ன்றது வரைச்சே யாராலையும் மாற்ற முடியாத இருந்துருக்கு. அந்த சாஸ்திரத்துல சொல்லப்பட்டதாக இருந்திருக்கிற ஒரு தர்மங்கள்லாம் கூட அந்த தர்மங்கள் பிரவೃತ್ತಿ தர்மம் அவைகள்லாம் கூட நிலையற்ற. இந்திர பதவியே நமக்கு கிடைச்சா கூட நாம இந்திரலோகத்துல எல்லா சுகத்தையும் அனுபவிக்கலாம். வெண்பற்ற கொடை கீழே இருந்திருக்கலாம், சாமரம் வீசலாம், அக்கரத்துக்கெல்லாம் நமக்கு நம்ம எதிர நர்த்தனம் ஆடலாம், எல்லாரோடையும் சந்தோஷமா இருக்கலாம், நம்ம ஸ்தோத்திரம் பண்ணலாம், கண்டர்வாடலாம், நம்ம ஸ்தோத்திரம் பண்ணலாம், எல்லாம் இருக்கும். क्षीणे पुण्ये मध्यलोकं प्रविशति क्षीण पुण्यः पतत्यर्वाक् अनिच्छन्नै कालकालिकः. யாராலும் சொர்க்கத்துக்கு போகணும்னு திரும்பி வரணும்னு ஒருத்தன் ஆசைப்படுவானா? ஆசைப்பட மாட்டான். அனிச்சன் அப்படி
அவன் விரும்பாமல் இருந்தாலும் கூட காலச்சோதிதா காலம் என்ன பண்றதுன்னா அவனுக்கு அது தள்ளிடுது. ஒன்னான பிரம்மாவே நம்மளெல்லாம் படைக்கிற பிரம்மாவே 2 பரார்த்த காலம் வரைக்கும் தான் அந்த அவனுக்கு அந்த பிரம்ம பதவின்றது இருந்துருக்கு. அவரும் என்ன பண்ணுவேன், ஒரு கால விசேஷம் ஆயிடுச்சோம்னாக்க அவரும் கீழே விழ வேண்டியதுதான், பிரம்மலோகத்துல இருந்து வெளியில வர வேண்டியதுதான். அவர் இப்படி எல்லாமே காலத்தை கொண்டு இருக்கிறபடினால எதுவுமே நிச்சயம்னு சொல்ல முடியாது. ஆனா தேவதைகள்லாம் அமரர்கள் அங்க பிரம்மலோகத்துல இருக்கவாள்லாம் அப்படியே இருப்பான்னு எல்லாம் சொல்லியிருக்கேன்னாக்க இது ஒரு கம்பேரிட்டிவான ஒரு நிலைப்பாடு தான். நமக்கெல்லாம் 100 ஆயுசு இருக்குன்னாக்க தேவதைகளுக்கெல்லாம் 100 வருஷம் ஆயுசுன்னு சொல்லி சொன்னோம்னாக்க நம்மளுடைய 1 வருஷம் அவளுக்கு 1 நாள்னு வச்சுக்கிறோம். அப்போ 365 நாள் அவளுடைய 365 நாள்ன்றது நம்மளுடைய 365 வருஷம் ஆயிடுறது. அப்ப அவளுடைய 1 வருஷம் இதே 365 நாள் கணக்கு வச்சுட்டோம்னாக்க நம்மளுடைய 365 வருஷம். தேவமானத்துல 100 வயசாவா இருக்கான்னு வச்சுக்கோமே, சதாயி கோய் புருடான்னு சொல்லி எல்லாருக்கும் காமனா எடுத்துட்டா கூட 365 100 எடுத்துட்டோம்னா 36,500 வருஷம். அப்போ 36,500 வருஷம் அவ தேவலோகத்துல இருப்பாள். அதுக்கப்புறம் அவன் கீழே வந்தது. அப்ப அந்த 36,500 வருஷம் அவ இருக்கிறதையே நம்மளோட நினைச்சு பார்த்தோம்னாக்க அது எவ்வளவோ அமரத்துவம் தான். அவ அழிவே இல்லாதவளாக இருக்கிறதாக கருதப்படுவாள். ஆனா வஸ்துதா யாருக்குமே ஒரு நிலையானதுன்றது இல்லவே இல்லை. ஆகையால எதுவா இருந்தாலும் நீ தேவனாக இருந்தது தத்திர திவ்யான் போகானு நிஜார்ஜிதானு புண்ணியோபசிதே சுத்ரே விமானம் பசியதே. உன்னுடைய புண்ணியத்தினால் வெளுவெளின்னு ஒரு விமானம் வருது. அந்த விமானத்துல ஏறி உட்கார்ந்து கந்தர்வை விஹரன் மத்திய தேவீனாம் சுத்தியவேட தர்ஜி அந்த கந்தர்வர்கள்லாம் உன்னை ஸ்தோத்திரம் பண்ணுவான். அங்க அப்சர ஸ்திரீகளுக்கெல்லாம் உன்னுடைய ஒரு ரூபம் ரொம்ப ரொம்ப பிடிச்சதாக இருந்திருக்கும். ஸ்திரியா காமகயானேன கிங்கிணி ஜாலமாலினான்னு சொல்லி ஸ்திரீகள்லாம் அவ தேவ ஸ்திரீகள் அதாவது ஸ்திரீகள்லாம் ரொம்ப சந்தோஷமாக உன்னோட சேர்ந்துப்பான். இப்படி கிங்கிணி ஜாலமாலிகா சுத்ர கண்டிகா சமூகம் இது மாலானந்தமாக இருந்திருக்கோம். இதெல்லாம் நமக்கு இருக்க போகுது. யாரு புண்ணியம் பண்ணிருந்த தேவதைகளுக்கெல்லாம் எத்தனை நாளைக்கு அந்த 36,500 வருஷம் ஆச்சுன்னா அவனுக்கு 2 அப்ப என்ன பண்ண முடியும்? அதையில அவளுக்கும் வரக்கூடிய சுகம் அனித்தியம். இது தர்மத்துல ஈடுபட்டவங்களுக்கு. அதர்ம நிரதகான்னு சொல்லி அதர்மத்திலேயே பண்றவனா இருக்கான், தப்பு காரியமே பண்ணுவான். அதர்மரதா சங்காத்து அசதாம் கணஜிதேந்திரியா அசதாம் வா ஜிதேந்திரியா அஜிதேந்திரியான்னு அர்த்தம். காமாத்மா கிருபணோ லுப்தா த்ரைணோ பூத விஹிம்சகः பசூன விதினா லப்ய பிரேதபூத கணான் யஜன் நரகான் அவசோஜந்து கத்வா யாத்யுல்பணம் தமஹ கர்மாணி துக்கோதர்க்காணி குர்வன் தேகேன வை புனः தேகமாபஜதே சித்ர கிம் சுகம் மத்திய தர்மிணः. இப்ப இவாள்லாம் தர்ம காரியத்தை பண்றவாளுக்கு அவளுக்கு வரக்கூடிய சுகம்னு சொல்றதும் அனித்தியமா தான் இருக்கு. ஒரு காலம் இல்லைன்னா ஒரு காலத்துல எல்லாம் திரும்பி வந்துட வேண்டியதுதான். இங்கதான் இருந்திருக்கான். ஆரம்பத்திலேயே தர்ம காரியம் பண்ணாத தப்பு காரியமே பண்ணிட்டு இருக்கவனாக இருந்திருக்கான் அவன். அதர்மரதா அந்த சங்காக்கும் அவனுடைய சேர்க்கையும் அந்த மாதிரி இருந்துருக்கு. அப்போ அந்த புலன்களை ஜெயிக்காமல் புலன்கள் எப்படி எப்படி எல்லாம் போறதோ, இந்திரியங்கள்லாம் எப்படி எப்படி போறதோ அப்படி எல்லாம் போயிட்டு இருக்கு. சாப்பிடக்கூடாதுன்னு ஒரு வஸ்து இருந்தா கூட சாப்பிடணும்னு தோணுச்சுன்னா சாப்பிடாத இருக்கிறது இல்லை, சாப்பிடுறது.
அந்த மாதிரி பார்க்க கூடாது கேட்க கூடாதுன்றதெல்லாம் ஒரு நிலைப்பாடு இல்லாமல் எத்தவனா பார்க்கறது, எத்தவனா கேட்கறது, எத்தவனா சாப்பிடுறது, இப்படி எல்லாம் இருந்துட்டு இருக்கவன் அவன் என்ன பண்ண போறான்? பணத்துல ஆசை, பெண்கள்ல ஆசை, புகழ்ல ஆசை, பிறரை துன்புறுத்துவதில் ஒரு நோக்கம், இப்படி எல்லாம் அவன் இருந்திருந்தான்னாக்க இந்த மாதிரி பலன்களை பெறுவதற்காக சாஸ்திரத்துல சொல்லப்படாத சில விஷயங்களை செய்து அதன் மூலமாக இந்த மாதிரி எல்லாம் ஒரு காலத்துல பிரயோஜனத்தை அடைஞ்சான்னா கூட கடைசியில அவனுக்கு வரப்போறது நரகம் தான். அப்ப நரகத்துக்கு போனான்னாக்க அவங்க எத்தனையோ அது என்னென்ன நரகா பாவினை தழுவு என்று சொல்லுகிற மாதிரி நரகானுபவத்தை எத்தனையோ நாள் பட்டுட்டு அவன் மறுபடியும் ஒரு காலத்துல தெரிஞ்சுதான் இருப்பான். தேகம் ஆபஜதே தத்ர கிம் சுகம் மத்திய தர்மினா, இந்த சரீரத்தோட இருந்திருக்கிறதுக்காக அழியக்கூடிய தர்மங்களை பண்றதுனால என்ன சுகம் வரப்போறது என்று ஒரு கேள்வி வரும். நம்மளுடைய மிருத்யு மரணம்ன்றது சமீபத்துல இருந்துருக்கு. அப்ப மரணம் சமீபத்துல இருந்துருக்கச்சே நமக்கு வரக்கூடிய சுகங்களை எல்லாம் கூட அது சுகமாக நாம நினைக்க முடியுமான்ற ஒரு அம்சத்தையும் யோசனை பண்ணி பார்க்கணும். ஒரு தூக்கு தண்டனை நிறைவேற்ற போகலாம், அதுக்காக அந்த எந்த இடத்துல அந்த ஸ்தானம் இருக்கோ, தூக்கு தண்டனையை நிறைவேற்ற ஸ்தானம் இருந்துருக்கோ, அந்த இடத்துக்கு அழைச்சுன்னு போகிறான். இந்த ஜெயில இருந்து ஒருத்தனை அழைச்சுன்னு போறான். உனக்கு என்ன ஒண்ணுமோ எல்லாம் பண்றேன் அப்படின்னு கேட்கறான். எனக்கு புதுசா சொக்கா போட்டுக்கணும், புதுசா வேஷ்டி ஊற்றிக்கணும், எனக்கு சந்தனம் ஊற்றிக்கணும், சந்தனம் பூசிக்கணும், மாலை போட்டுக்கணும், அத்தை சாப்பிடணும், இத்தை சாப்பிடணும் அப்படின்னு எல்லாம் இவன் ஆசைப்படுவானா? எதுக்குமே இவன் ஆசைப்பட மாட்டான். என்ன நீ சாப்பிடுற வச்சோ, சந்தனம் பூசிக்கிறதோ, இல்ல மாலை போட்டுக்கிறதோ, புதுசா சொக்கா போட்டுக்கிறதோ எத்தனை நாளைக்கு இருக்க போறது, எவ்வளவு நிமிஷம் இருக்க போறது? உன்னை இங்கிருந்து அங்க ஐட்டம் போடுறான், ஐட்டம் போற வரைக்கும் தானே இருக்க போறது. அதுக்காக எனக்கு ஓனமும் மொத்தம் போய் ஆசைப்படுவானான்னு. அந்த மாதிரி நமக்கும் மிருத்யுன்றது சமீபத்துல இருந்துருக்கு. அப்ப அந்த சமீபத்துல இருந்துருக்கிற மிருத்யு நமக்கு அனர்த்தத்தை விளைவிக்க போறதாக இருக்கச்சே, இந்த அழியக்கூடியதாக இருக்கிற சுகத்துல நாம ஈடுபடுவதோ, அந்த சுகத்தை பெறுவதற்காக பாடுபடுவதோ ரெண்டுமே தேவையில்லாத ஒரு விஷயம் தானே. இதை நாம யாவதஸ்ய ஸ்வதந்திரத்வம் தாவதீஸ்வரதோ பயம் ஏதத் சமுபாசீரன்னே தே முஹ்யந்தி சுசாத்விதாஹ. யாவதஸ்ய அஸ்வதந்திரத்வம், நமக்கு சுவாதந்திரியம் இல்லாத வரைக்கும், அப்ப நமக்கு யாருடைய அத்தீனமாக இருந்திருக்குமோ அவரிடத்துல இருந்து பயம் வரதான் வரப்போம். இன்னைக்கு தினத்துல நம்ம பசங்க எல்லாம் பாவம், எத்தனையோ பசங்க ராத்திரியும் பகலுமா இந்த ஐடி செக்டர்ல வேலை பண்றது. அவன் எவ்வளோ இந்த பசங்களுடைய உழைப்புனால அவன் பலத்தை அடைஞ்சவனாக இருந்துருக்கான். ஆனா இன்னைக்கு என்ன பண்றான், இவன் கண்டுபிடிப்பே பஸ்மாசுரன் மாதிரி இவனுடைய வேலையிலே உலக சொல்றது. நீ கண்டுபிடிப்புகள்னால இத்தனை பேர் பண்றதுனால இத்தனை பேருக்கு சம்பளம் கொடுக்கறத காட்டிலும் அது ஒண்ணு வாங்கி ஒரு கம்ப்யூட்டருக்கு வாங்கினா போறோம், அதனாலயே எல்லா செலவும் பழுதி போயிடுறது. அதில் நீ ஆத்துக்கு போயிட்டு வாடான்னு நம்மள அனுப்பிச்சிடுறோம். இப்ப இந்த பசங்க இவ்வளவு பாடுபட்டு பண்ணது, அதுவும் ஒரு மத்திய வயசுல வேற வேலையும் கிடைக்காத ஒரு நிலையில இந்த சுகத்தை நினைச்சு
அதாவது தனக்கு வந்திருக்கிற ஒரு சம்பளத்தெல்லாம் நினைச்சுட்டா எத்தனையோ வீடு வாங்கியிருப்பான், எவ்வளவு கடன் வாங்கியிருப்பான், எல்லாம் பண்ணியிருப்பான். அவன் கடைசியில எங்க போய் நிக்கிறான்? நடு ரோட்ல தான். இது எல்லாம் இந்த வாழ்க்கை முறை, இதுக்கு எல்லாத்தையும் இதுதான் உத்தவருக்கு உபதேசம் பண்றேன். வாழ்க்கையில் எதுவுமே நிச்சயம் இல்லப்பா. நீ எவ்வளவுதான் பிராமணிகமாக எவ்வளவு இருந்தாலும் கூட சாஸ்திரியமான தர்மத்தை அனுஷ்டிச்சு, பிரவೃತ್ತಿ தர்மத்தை அனுஷ்டிச்சு, எந்த சுகத்துக்கு, இந்த தேகத்துக்கு உண்டான சுகத்துக்கு, புகழுக்கு, இப்படி இதுக்காக நம்ம பண்ற காரியம் இருக்க அந்த காரியம் ஒரு நாள் இல்லை. அந்த காரியத்தினால நிரந்தரமான சுகம் நமக்கு ஏற்பட போகிறது இல்லை. எங்கோ ஒரு சுகம் ஏற்படத்தான் போகுது. இல்ல எல்லாம் தான் இருந்துட்டு இருக்கு. இந்த சரீரத்துல ஆத்மா இருக்கிறது அனிச்சயமா போயிட்டு அப்படின்னாலும் ஆத்மாவுக்கான கிளம்பி பரு போடுறது. அந்த ஆத்மா கிளம்பி போயிட்டோம்னாக்கா இப்ப இந்த சரீரம் என்ன அந்த சுத்தத்தை அனுபவிக்க போறதால நான் சேர்த்து வச்ச பணத்தெல்லாம் யார் அனுபவிக்க போற? தெரியும். ஆகையால எல்லாமே பிரபுத்தி தர்மத்துல நம்ம ஈடுபட்டோமானாக்கா நல்லதுதான் சொல்லிருக்கு. ஆனா அதனால வரக்கூடிய சுகமும் நிரந்தரமான சுகம் ஆகாது. இதை நின்று நாம புரிஞ்சுக்கணும். இது சாஸ்திரத்துல தானே சொல்லிருக்கு. இட்டாபூர்த்தம்னு சொல்லிருக்கு. ஒரு நல்ல காரியம் பண்ணமானாக்க, ஒரு யாக யஜ்ஞாதிகள் எல்லாம் பண்ணமானாக்க இட்டம் பூர்த்தம்னு சொல்லி, இட்டம்ன்றது அதாவது யாக யஜ்ஞாதிகள் பண்றது, பூர்த்தம்ன்றது கணவர் குளம்லாம் வெட்டி பல தர்மங்கள் தானம் பண்றது, அன்னதானம் பண்றது, இந்த மாதிரி பண்ற காரியங்கள் எல்லாம் சொல்லிருக்கு. இது வேதத்திலேயே சொல்லியிருக்கிற காரியம்தான். ஆனா இது பிரவர்த்தி பலத்துல நோக்கோட இந்த கர்மாக்களை அனுஷ்டித்தமானாக்க அப்போ பலம் வரும். அதுல ஒன்றும் சந்தேகமே இல்லை. சாஸ்திரியமான வேதம் போய் சொல்லாது, நமக்கும் அந்த பலம் வரதான் வரப்போகுது. ஆனா இந்த பலம் நிலைத்து நிற்காது. இதுதான் நீ தெரிஞ்சுக்குவோம். தெரிஞ்சுக்க நாம ஒருத்தரை சார்ந்து இருக்கிற வரைக்கும் அவனிடத்துல இருந்து பயம் எங்கதான் இருந்துருப்போம். அந்த ஈஸ்வரன்றது நம்மளை நியமிப்பவன். யாரை சார்ந்து இருக்கமோ அவனிடத்துல பயம் இருக்குதான் இருக்கும். அப்ப நிரபேட்சமாக எப்ப இருக்குமோ அப்பதான் நமக்கு அந்த பயம் இல்லாம என்பது வரப்போகுது. இப்ப ஒருத்தரை சார்ந்து இருக்கிற வரைக்கும் நமக்கு அசுகம்தான், சுகம் வரப்போம். இப்ப சொன்ன திருஷ்டாந்தம் தான். எவ்வளவு பணம் கொடுக்குறவனா இருந்தாலும் கூட எத்தனை நாள் என்ன இதுல வச்சிருப்பானு தெரியாது. நாளைக்கு ஆப்பிள் போட்டு சொல்லிட்டான்னா என்ன பண்றதுன்ற அந்த துக்கம் மிஸ்ரமான சுகமா தான் இருப்பதே தவிர கேவலம் சுகம்ன்றது வரப்போம். லோகத்துல எல்லாமே இப்படிதான் இருந்துருக்கு. அப்ப அந்த பிரவೃತ್ತಿ தர்மத்துல அனுஷ்டிச்ச மாத்திரத்தினாலேயே நமக்கு நிரந்தரமான சுகம் வந்துடும் நாம ஒன்று நினைக்க கூடாது. கால ஆத்மா ஆகமஹான் லோகஹா ஸ்வபாவஹான் தர்ம ஏவச்ச. அதையால நான் என்ன சொல்றேன், இந்த கர்மாக்கள் எல்லாம் பண்ண வேண்டியதுதான். பௌதாம் பிராபமும் குணம் வெதிகரே சதி. இப்படி பல பிரகாரமாக அவளுடைய கர்மானுகுணமாக அந்த தத்துவ சமத்தினுடைய வேறுபாடுக்கு தகுந்த மாதிரி சில பேருக்கு சத்கர்மால ஈடுபாடு ஏற்படுறது, சில பேருக்கு பணம் காட்சி சம்பாதிக்கணும்னு எண்ணம் ஏற்படுறது, சில பேருக்கு பிறரை துன்புறுத்தணும்ன்ற எண்ணம் ஏற்படுறது. இப்ப இதனால என்ன ஆயிப்படுதுன்னா காலகாலங்களா வச்சு இந்த நரகத்துல இருந்து வந்தவனுக்கு மறுபடியும் தீய செயல்லையே எண்ணம் ஏற்படுறது. அங்கெல்ல கீழே அவன் போயிட்டேதான் இருக்கணும். சுபானுபவம் பண்ணினவனுக்கும் கூட அவனுக்கும் என்ன தோணுது, சொத்தம் போனவனுக்கு எத்தனை நாள் சொத்தம் இருந்திருக்கும், மறுபடியும் அந்த சொத்தானுபவத்துக்கு எத்தனை நாள் உள்ளோ என்ன கலந்தோ அதை நாம் பண்ணுவோம், அதுக்கு என்ன ஒன்ற காரியம் அதை நாம் பண்ணுவோம் அப்படின்னு எண்ணம் தோணுது.
யாருக்காவது இதெல்லாம் நான் சொர்க்கத்துல இருந்துட்டேன் எனக்கு போரும் இனிமே எனக்கு மோட்சம் மொத்தம்னு ஒருத்தருக்கு என்ன ஒருத்தர் பிரவೃತ್ತಿ தர்மத்தை ஆசிரியவாளுக்கு ராஜிக்கு 20 ரூபா நான் 5 வருஷம் ராஜ்யம் பண்ணியாச்சு 10 வருஷம் ராஜ்யம் பண்ணியாச்சு போடணும் அப்படின்னு யாரெல்லாம் சொல்றாங்க சொல்லல. நான் 20 வருஷம் ஆனாலும் ராஜ்யம் பண்றேன் 30 வருஷம் ஆனாலும் ராஜ்யம் பண்றேன் நானே இருக்கணும் அப்படித்தானே எல்லாரும் நினைக்கிறாங்க. அதே மாதிரி நமக்கும் பாருங்க ஒரு உத்தியோகத்துல 60 வயசுக்கு ரிட்டையர்மெண்ட்னு அனுப்பிச்சுட்டதுனால நம்ம உத்தியோகத்தை விட்டுட்டோம். ஆனா நீ எத்தனை நாள் வரைக்கும் இந்த உத்தியோகம் பண்ணிட்டே இருக்கலாம்னு நினைச்சேன். இது என்னத்துக்கு இந்த வயசுக்கு மேல நமக்கு என்னத்துக்கு சம்பாத்தியம் வாழணும்னு நமக்கு எண்ணம் தோன்றதா? ஏன் இதெல்லாம் இதில் எல்லாருக்கும் நமக்கு வேதாந்தம் நன்னா வாசிச்சிருக்கோம். நம்ம எதுவுமே நிலையானதில்லை, எல்லாமே நிலையற்றதுன்னு நாம தெரிஞ்சுட்டு இருக்கோம். அப்படி தெரிஞ்சுட்டு கூட அதுலதான் பிரவೃತ್ತಿ ஏற்படுறது, இதையும் ஏற்படுறது. இது இப்ப எல்லாம் நிலையற்றதுன்னு தான் உபதேசம் பண்ணிட்டு இப்ப இந்த உபதேசத்தெல்லாம் நான் அப்படியே அங்கீகரிக்கிறேன். சாஸ்திரத்துல எல்லாமே இது எல்லாமே நிலையற்றது தாங்க. ஆனா இந்த பிரவೃತ್ತಿ தர்மத்துல எனக்கு ஈடுபாடு வந்து மேல மேல நிவೃತ್ತಿ தர்மம் மோட்சார்த்தமாக இருக்கக்கூடிய அந்த நிவೃತ್ತಿ தர்மங்கள்ல பக்தி பிரபத்தியில எனக்கு ஈடுபாடு வராது போச்சு. ஏன் வராது போச்சு? இதுக்கு யார் காரணம்? என்னுடைய பாப்பம் காரணமா இல்ல உன்னுடைய அனுகிரகம் இல்லாமல் காரணமா? இது எது காரணமாக இருக்கு? நிச்சயமா நம்ம எல்லாருக்கும் இவ்வளவு காலட்சேபம் கேட்கிறவாளுக்கு நிச்சயமா நிவೃತ್ತಿ தர்மத்துல ஈடுபாடு வந்துதான் ஆகும். இருந்தாலும் பிரவೃತ್ತಿ தர்மத்துல நிறைய ஈடுபாடு இருக்கு, காமியமான பலத்துல ஈடுபாடு இல்லைன்னு யாருமே மனத்தை தந்து சொல்ல முடியாது. அப்படி யாரானா அந்த காமியமான பலத்துல எனக்கு எதுவுமே ஈடுபாடு இல்லை, தேகாவுக்கான வரைக்கும் பகவத் கைகரியம் பண்ணிட்டு போறதுல நான் அப்படி அந்த எண்ணத்தோடு தான் நான் எழுந்திருக்கேன் என்று ஒருத்தர் சொன்னாலும் திவே திவே நமஸ்கூரியாசன சொல்லி தத்வான் பிராமணேஜோ திவே திவே நமஸ்கூரியாசன சொல்ற மாதிரி அவளுக்கு எல்லா பக்கத்திலையும் அவளுக்கு கை கூப்பலாம். நமக்கு பச்சான்னு இந்த காலத்திலையும் அப்படிப்பட்ட வைராக்கியத்தோட இருந்திருக்காங்க. அதாவது நமக்கு கிடைக்காததுனால என்னால பணம் சம்பாதிக்க முடியல, வயசாகி வச்சு ஆகையால நான் எனக்கு வைராக்கியமா இருக்கேன்னு அப்படி இல்லாத எல்லாம் இருந்தும் கூட எனக்கு போன்ற ஒரு எண்ணம் வருது. பகவத் கைகரியம் தான் இனிமே பிரதானன்ற ஒரு எண்ணம் வருதுன்னு ஒருத்தர் இருந்தாங்க. இந்த காலத்திலையும் அவ குணாங்க சந்தோஷங்கள் தான், அதுல ஒன்றும் சந்தேகம் கிடையாது. இப்ப ஒருத்தவர் கேட்கிறேன், குணேஷு வர்த்தமானோபி தேகதேஷ் அனபாவிதா குணே நயுஜ்யதே தேஹி வத்யதேவா கதம் பிரபோ. இந்த ஆத்மான்றது சரீரத்துக்குள்ள இருந்தது. சரீரமும் அனிச்சமானது. இது பிரகிருத்தினால ஆனது. சத்துவம் ரஜசு தமசுன்னு சொல்லக்கூடிய இந்த குணங்களால ஆனது இந்த சரீரம். இந்த சரீரத்துக்குள்ள குணேஷு வர்த்தமானேஸ்வபி தேகதேஸ்வபி அப்படின்னா இந்த சரீரம் இந்த திரிகுணாத்மகமாக சத்வரஜ சமோமயமான இந்த சரீரம் வரத்துக்கு காரணமாக இருந்திருக்கிறது நம்மளுடைய கர்மா. அந்த கர்மாவனால நம்மளாலே பெறப்பட்ட இந்த சரீரத்துக்குள்ள ஆத்மா சம்பந்தப்பட்டு இருந்தது. ஆனா இதோட சம்பந்தப்பட்டிருக்கிற ஆத்மாவுக்கு அழிவு இல்லை, சரீரத்துக்கு மாத்திரம்தான் அழிவுன்னு சொல்லி குணயத்தை தேகி வத்யதேவா கதம் பிரபோ. இந்த குணங்களோட தொடர்பில்லாததாக ஆத்மா இருக்குன்னு சொல்ற. அது எப்படி இருக்கும்? நம்ம எந்த ஊர்ல இருந்து இருக்கோமோ அந்த ஊர்ல இருக்கக்கூடிய ஒரு சங்கம் கூட்டத்தோட நமக்கும் தொடர்புடையதாக தான் இருந்துருக்கு. ஒரு நல்ல வாசனை இருக்கிற இடத்துல சோலையில இருந்தோம்னாக்கா நமக்கும் தான் அந்த வாசனை அடிக்கதான் போகுது. ஒரே ஒரு சாக்கடை பக்கத்துல இருந்தோம்னா நமக்கும் தான் அந்த துர்கந்தம் அடிக்கதான் போகுது. ஆனா
இந்த சரீரத்துக்குள்ள இருந்தாக்க சரீரத்தினால வரக்கூடிய எல்லா விதமான குணங்கள், எல்லா விதமான நிலைக்கும் இந்த ஆத்மா உட்பட்டதாக தானே இருக்கு போட்டு. அப்ப சரீரம் அழியிற மாதிரி ஆத்மாவும் அழிய வேண்டியது தானே. ஆத்மா மாத்திரம் நிச்சயமா இருந்துருக்கு. இந்த குணங்களுக்கெல்லாம் அப்பாற்பட்டதாக இருந்துருக்கு. ஆத்மா ஞானஸ்வரூபமாக இருந்துருக்கு. தர்மபூத ஞானத்தோட இருந்துருக்கு. அந்த தர்மபூத ஞானத்துல மாத்திரம்தான் இந்த குண சம்பந்தத்தினால வேறுபாடுன்னு எல்லாம் வேதாந்தம் சொல்றேன். அது எப்படின்னு எனக்கு புரியல. எங்க இருக்குமோ அந்த குணங்களோட ஆட்சி கொண்டவர்களாக தானே நாம் இருந்துட்டு இருக்கோம். கிம் புத்தியோ விதிரேஷு சயீதா ஆசீத யாசீவஹாம் ஏதம் அச்சுதமே ப்ரூஹி பிரஷ்னவிதாம்பர கதம் வர்த்தேத விஹரேத் கைர்வா ஞாயேத லக்ஷணைஹி. இந்த ஆத்மா இப்ப இந்த முக்தன்னு சொல்றோம். இதுல இருந்து விடுபட்டவனாக ஆறாம், சந்தாரத்தில இருந்து விடுபட்டவனாக இந்த ஆத்மா ஆறான்னு சொல்றோம். கர்மபந்தத்தோட இருந்துன்றக்கும் எப்படி கர்மத்திலிருந்து விடுபட்டவனாக ஆவான். அந்த முக்த பாவம்ன்றது இருக்க, அது பிரம்மமா இல்ல அது சத்தியமானதான். ஆக பத்தபாவம் முக்தபாவம்னு ரெண்டு பாவம் ஒரே ஆத்மாவுக்கு சொல்றோமே. பத்த திசையில இவனுக்கு சுக துக்கானுபவம் வருது, முக்த திசையில சுகானுபவம், அதுவும் அதிசயமான சுகானுபவம். அந்த பரபிரம்மானுபவம் ஒன்னே இருந்ததற்கு அழிவில்லாத ஒரு சுகானுபவம், நிரதிசயமான ஒரு சுகானுபவம் வருது முக்தனுக்குன்னு சொல்றிய. அது எப்படி சம்பவிக்கும்? ஒரே ஆத்மா தானே. அது வேற ஆத்மா, இது வேற ஆத்மா இல்லைங்க. ஒரே ஆத்மாவாக இருந்துட்டு இதுக்கு முக்தபாவமும் பத்தபாவமும் எப்படி ஏற்படும்ன்றது எனக்கு புரியல. நீதான் இப்படிப்பட்ட சந்தேகத்தெல்லாம் போக்கடிச்சு தர்ம சூக்ஷ்மத்தை உபதேசம் பண்றவராக இருக்கிற அப்படின்னால உண்மை நான் கேட்கிறேன், கண்ணனை பார்த்து கேட்கிறேன். உத்தவர், நீங்க எனக்கு இந்த தர்ம சூக்ஷங்களை உபதேசம் பண்ணணும். ஒரே ஆத்மாவுக்கு பத்தபாவம்ன்றது எப்படி இருக்கும், முக்தபாவம்ன்றது எப்படி இருக்கும், முக்தாத்மாவுக்கு வரக்கூடிய அனுபவம் என்னவா இருந்திருக்கும், பத்தத்தில வரக்கூடிய அனுபவம் என்ன இருக்கும், இது ரெண்டுத்துக்கும் வரக்கூடிய வேறுபாடு என்ன, எது நித்தியம் எது அநித்தியம், இது எல்லாத்தையும் நேரம் எனக்கு உபதேசம் பண்ணணும்னு உத்தவர் பிரார்த்தனை பண்றேன். அப்போ அந்த உத்தவருடைய பிரார்த்தனைய ஏற்று அடுத்த அத்தியாயத்துல அந்த முக்தாத்மான்றவா யாரு, பத்தாத்மான்றவா யாரு, அந்த சாது சமாகமத்தினால வரக்கூடிய பலன் என்ன, இந்த பத்தாத்மாவா இருந்துட்டு அனுபவிக்கிற அனுபவங்கள்லாம் சத்தியமா, அதாவது உண்மையா அல்லது பிரம்மமா, இப்படி பல விஷயங்களை பத்தி உத்தவருக்கு விளக்கம் கொடுத்து இருக்கின்ற கண்ணா. அதை அடுத்த உபன்யாசத்துல பார்க்கிறோம். இன்றைய உபன்யாசத்துல நாம் தெரிஞ்சின்ற விஷயம் என்ன கேட்ட, காமியமான கர்மாக்களை பண்றதுனால, அதை கஷ்டப்பட்டு பண்றதுனால ஒரு பிரயோஜனமும் இல்லை. எல்லாம் ஒரு காலத்துல இல்லைன்னா ஒரு காலத்துல சிரமத்துலதான் போய் முடிய போகுது. அப்போ கஷ்டப்பட்டு துக்கமிஸ்ரமாக காமிய கர்மாக்களை பண்ணிட்டு அல்டிமேட் எண்டும் அந்த துக்கத்துல தான் போய் முடிகிற ஒரு விஷயமா இருக்கிறபடினால அதில் நம்ம புத்தி போகாமல் பரம நிச்சய சாதனமாக இருக்கக்கூடிய நிவர்த்தி தர்மத்துல ஈடுபட்டு அதன் மூலமாக நம்ம பகவத் அனுபவத்தை பெறணும், புருஷார்த்தத்தை பெறணும்ன்ற எண்ணம் நமக்கு வரணும்ன்றத உபதேசம் பண்ற. உத்தவருக்கே அது வரல. உத்தவருக்கு இவ்வளவு தூரம் உபதேசம் பண்ண பிற்பாடும் உத்தவர் கேட்கிறேன், அப்பா இது பத்தபாவம்னா என்ன, முக்தபாவம்னா என்ன, ஒரே ஆத்மாவுக்கு
எப்படி ரெண்டு பாவம் வரும் அப்படின்னு எல்லாம் அவர் சந்தேகப்பட்டு கேட்க வேண்டும். உத்தவருக்கே வரலன்னா நமக்கு எங்கேருந்து வரப்போறது அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். உத்தவருக்கு வரலன்றது இல்லை, நம்மள மாதிரி இருக்கவா தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் உத்தவருடைய பிரச்சனமாகவும் அதுக்கு பெருமாளுடைய சமாதானமாகவும் இந்த இடத்துல மகர்ஷி நமக்கு உபதேசம் பண்ற. ஆகையால நாமளும் நிவர்த்தி தர்மமாக இருக்கிற பக்தி பிரபத்தியில ஈடுபட்டு எது கிடைக்கிறதோ கிடைக்கிறதுல ஒரு சந்துஷ்டியோட இருந்துருக்கணும்ன்றத இங்க உபதேசம் பண்ற. அந்த உபதேசம் பண்ற மாதிரி அனுஷ்டிக்கணும்ன்றத அந்த பாவத்தை ஏற்படுத்தணும்னு பெருமாள்தான் நாம பிரார்த்திக்க முடியும். அந்த கண்ணண்டத்தையே பிரார்த்தனை பண்ணிட்டு விடைபெறுகிறேன். கவிதா கல்யாண ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹ.